ஹே ஹலோ guys, வெல்கம் டு ஸ்ட்ராட்டஜி கேமர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ரெபல் கேமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருந்தாங்க. என்ன கிஃப்ட்னா நம்ம வந்து கேவ் மைனிங் போயிருப்போம். அந்த மைனிங் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட நிறைய டைமண்ட்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்குன்னு அவன் எனக்குன்னு வந்து அவன் எல்லா டைமண்ட்ஸுமே கொடுத்துட்டான். நாங்கள் எடுத்த 40 டைமண்டு 4 ஸ்டாக் ஆயின்னு அது எல்லாமே எனக்கே கொடுத்துட்டான். அதை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கப்போ இவனுங்க வேறு இந்த லெதரை வேறு போட்டு அங்கே செம்ம அலப்பறை நடந்துகிட்டு இருந்துச்சு கைஸ். ரெபல்லாம் கடுப்பாயிட்டான், ஒரு வீடியோ எடுக்க விட்றீங்களாடா ஒழுங்கா அப்படின்னு. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் அந்த ஷல்கர் பாக்ஸை தூக்கிட்டு ஓட்டானுங்க. என்கிட்ட தான் இருக்குது. அது இப்போ நடக்காது போல், கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அயன் 18 18 20 64 அந்த மாதிரி 4 ஸ்டாக் அயன்கிட்ட இருக்குது. மீட்டிங் நவ் ஜாம்பி. கம் கைஸ், மீட்டிங் ஹாலே எங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி வர முடியும் சொல்லுங்கள். சரி, ஓகே. ஷல்கர் பாக்ஸ், இது வந்து அவனோட ஷல்கர் பாக்ஸு. இது எல்லாமே எனக்கு இல்லை, அந்த நெதரைட் ஸ்க்ராப் எனக்கு கொடுத்துருவான். இந்த இந்த இது டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனோட டைமண்டு. நெதரைட் ஸ்க்ராப் வந்து எனக்கு கிடச்சிருச்சு கைஸ், அவ்வளோதான். இதோ பாருங்கள், இப்படி தான் திருடிட்டு ஓடுவானுங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அங்கே ரெபல் கடுப்பாயிட்டான் திருடிட்டு ஓடினது. சரி, ஓகே. அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு பாருங்கள். என்கிட்ட தான் கைஸ் இருக்குது. என்கிட்ட இருக்க தெரியாமலே அவன் கத்திட்டு கிடந்தான். இந்த இவனோட ஷல்கர் பாக்ஸு நெதரைட் ஸ்க்ராப் எடுத்து அதிலே உள்ளே போட்டு நான் எடுத்து வச்சேன். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். சரி, ஓகே. ஓக் பிளாங்க்ஸு இது அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவோம். அவனுங்க சண்டை போட்டுட்ருக்கட்டும், அது வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். நான் சர்வருக்குள்ளே வரும்போது இன்னொரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. 2 பேருக்கும் PVP போட்டு அப்புறம் வந்து இந்த சர்வரோட மாட்ரேட்டரை அடித்து அவர் வந்து லூட்டு கிடைக்காம அவர் கடுப்பாய் ஏதேதோ ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து திரும்பி வந்து அப்புறம் இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, அவன்கிட்ட இந்த பாக்ஸையும் கொடுத்தாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸையும் போட்டேன்னா சூப்பர். 2 ஷல்கர் பாக்ஸு. இது பிங்க் பர்பிள் நம்மளுது, மெஜெண்டா பர்பிள் ஏதோ ஒன்று, அது நம்மளுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெபல் கேமிங் லெஃப்ட் தி கேம் பார்த்திங்களா, கடுப்பாய் வெளில போயிட்டான். திரும்பி ஜாயின் பண்ணிட்டான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெதர்லாம் நமக்கு தேவையில்லை, அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுப்போம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நெதரைட் ஸ்க்ராப் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு 24 நெதரைட் ஸ்க்ராப்னா 4 நெதரைட் ஸ்க்ராப் வச்சு ஒரு இன்கட். அப்போ 24 வச்சு எத்தனை செய்ய முடியும்னு யோசிச்சு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, கமெண்டில் கரெக்டாக சொல்லணும்னா நான் பின் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டும் தேவைப்படும். 24 ஸ்க்ராப் இருந்தால் எத்தனை கோல்டு இன்கட்டும் தேவைப்படணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டக்குன்னு இதை நமக்கே எடுத்துக்க சொல்லிட்டான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராப் நம்மளுக்கு டே என்னடா பண்ணுறீங்க? இதெல்லாம் சிலதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இதில் பண்ணானுங்க பாருங்கள் ஒரு நான் இப்போ do not disturb போட்டேன் கைஸ், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, நமக்கு வேறு இந்த நடுவில் வேறு போர்ஷன்லாம் வேறு அடிச்சு விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. வீக்னஸ் பாய்சன் போர்ஷன்லாம். ஓகே, குக்குடு சிக்கனை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தேத்திக்கிட்டோம். அந்த குக்குடு சிக்கன் எங்கேருந்து வாங்கணும் இல்லை, கொடுத்தாங்க. ஆமாம், ரெபல் கேமிங் தான் நமக்கு கொடுத்தாரு குக்குடு சிக்கனு. ஓகே, சைடில் கிளாஸை வேறு உடச்சி விட்டேன். சூப்பர். என்னவோ பண்ணிகிட்ருக்கார் ரெபல் கேமிங். 10 ஹார்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு தெரில. டைமண்ட்லாம் இங்கே தூக்கி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவோம் அதுக்குள்ளே.
என்னடா பண்ணுறீங்க? அட போங்கடா. ஓகே இருங்க, நம்ம இந்த பாக்ஸ் நமக்கு தான். ஆஹா ஓகே, நமக்கு பாக்ஸ் வந்துருச்சு. என்ன கைஸ் பண்ணுறானுங்க? போர்ஷன்லாம் அடிச்சு விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பர், இப்படி தான் இருக்கணும் சர்வர்னா. ஓகே, நம்ம டக்கு டக்குன்னு கீழே போயிட்டு ஏதோ இது அந்த ஸ்க்ராப் நெதரேட் ஸ்க்ராப்பு இதெல்லாம் நமக்குன்னு கொடுத்த கிஃப்ட்டு கைஸ். நம்ம அடுத்த வீடியோவிலே நம்ம நெதரேட் போயிட்டு நெதரேட் மைனிங் வேணால் ஒரு வீடு கட்டுவோம் ஃபஸ்ட்டு. நல்ல ஐலாண்டாக கேட்டு அப்புறம் வீடு கட்டி அப்புறம் நெதரேட் மைனிங் போய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெதரேட் ஆர்மர் செஞ்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸில் என்னென்ன அப்கிரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரே வீடியோவில் அப்கிரேட் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்டுக்கு போய் எண்டர் ட்ராகனை முடித்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்டர் ட்ராகனை முடிக்கிறது நம்ம வீடியோ போட முடியாது, ஏன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராங்கோல்டு அதை முடிச்சிட்டாங்க. நம்ம போய் எலிட்ரா எடுக்கிறது வீடியோ போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இதை வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே. நான் எடுத்துட்டேன்னா இல்லையே, நான் எடுக்கல, வேறு ஆக்டிவ் இன்விசிபிள் போர்ஷன்லாம் வேறு போட்டாங்க கைஸ் இவங்க. நான் கூட ஏதோ இன்னும் நெட்வொர்க் லேகுன்னு நினச்சா அப்புறம் மிரர் அந்த இமேஜை பார்த்தா தான் தெரியுது இன்விசிபிள் போர்ஷன் போட்டாங்கன்னு. ஸோ இவங்களை வச்சுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஓகே, காலில் தான் விளையாடிட்டு இருந்தேன் டிஸ்கார்டில் போட்டு. ஓகே, நம்ம இந்த கொடுத்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெபல். ஆஹா, என்ன பீக்கன்லாம் இருக்குது. ஓ அது இது பணப்பெட்டி. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ அந்த இது கிடச்சிடுச்சு, ஷல்கர் பாக்ஸு ப்ளஸ் இதுவெல்லாம் எல்லாம் அந்த நெதரேட் ஸ்க்ராப். அவ்வளோதான், 24 கொடுத்துட்டான். தேங்க்ஸ். ஓகே, பாய் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.